ஹரே கிருஷ்ணா, நமஸ்காரம். இந்த பூ உலகில் மனிதர்களாகிய நாம் உய்யும் பொருட்டு பகவான் பல முனிவர்கள், சித்தர்கள் மற்றும் அரசர்கள் மூலம் பல பல கோயில்களை உருவாக்க செய்துள்ளார். அந்த கோயில்களுக்கெல்லாம் நாம் சென்று வந்தாலே நமக்கு பலவிதமான ஆன்மீக சக்திகளும் மன நிம்மதியும் கொடிய பாவங்களிலிருந்து விடுதலையும் கிடைக்கும். இன்று இந்த பூலோகத்தில் யோகத்தினால் விரைவில் சித்தியடையத்தக்க தபோவனமும் புண்ணிய தீர்த்தமும் கொடிய பாவங்களையும் போக்கியருளும் ஸ்ரீ விஜயகோடி விமானமும் அமைந்த திருவள்ளூர் ஸ்ரீ வீரராக பெருமாள் கோவில் பற்றி பார்ப்போம். திரு எவ்வள்ளூரின் மகிமை என்னவென்று பார்ப்போம். இந்த சேத்திரத்தில் திரு எவ்வுள், கிங்கிரகபுரம், பீச்சாரண்ய சேத்திரம், புண்ணியாவர்த்த சேத்திரம் என்ற பெயர்களும் உண்டு. இது 108 வைணவ சேத்திரங்களில் ஒன்றாகும். இத்திருத்தலத்தின் மகிமையை சொல்லி மாளாது. நான் சுருக்கமாக கூறப்போகிறேன். வீச்சாரண்யம் என்கிற தபோவனம் மிகவும் இனிய பழங்களை தரக்கூடியதும், யாகத்திற்கு உதவும் தர்ப்பம், சமித்து, துளசி மற்றும் மல்லிகை, செண்பகம் போன்ற புஷ்பங்களாலும், பல பறவைகள், பல மிருகங்கள் சஞ்சரித்து கொண்டும், பல பல முனிவர்களும் யோகிகளும் ரிஷிகளும் தியானம், தவம் முதலியன செய்யக்கூடிய எழில் மிகுந்த இடமாகவும் இருந்தது. ஒரு சமயம் அசுரகுலத்தில் உதித்த மது கைடமன் என்னும் 2 அரக்கர்களுக்கும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கும் மிக பயங்கரமான யுத்தம் ஏற்பட்டது. அந்த அசுரர்கள் வானளவு உயரத்துடன் இருந்தமையால் அவர்களிடம் பயந்து சூரிய சந்திரர்கள் பிரகாசிக்காமலும், வாயு வீசாமலும், அக்னி ஜொலிக்காமலும் மிகவும் கொடிய பயம் ஏற்பட்டு ரிஷிகள், பிராமணர்கள் முதலியோர் யாகங்கள் செய்வது, வேதங்கள் ஓதுவது முதலியவற்றை செய்யவும் அஞ்சினார்கள். இவர்கள் அனைவரும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை பிரார்த்திக்க அவர் அசுரர்களை அழிக்க ஸ்ரீ சுதர்சன ஆழ்வாரை பிரயோகித்தார். மிகப்பெரிய அக்னி ஜுவாலையுடன் துரத்தி வந்த சக்கராயுதத்தை பார்த்து பயந்த அந்த 2 அரக்கர்களும் ஓடி ஒளிய இடமில்லாமல் அங்கு இங்கும் அலைந்து கடைசியில் அடர்ந்த தபோவனமாக இருந்த இந்த வீச்சாரண்யத்திற்கு வந்து ஒளிந்து கொண்டார்கள். இதை பார்த்த பகவான் அவர்கள் விமானத்திலிருந்து சக்கராயுதத்தை செலுத்தி அவர்களை சம்ஹரித்து ரிஷிகள், சகல ஜனங்கள் மற்றும் சூரிய சந்திரர்கள் என அனைவருக்கும் ஏற்பட்ட ஆபத்துகளையும் மனக்குமுறலையும் போக்கி விஜயஸ்ரீயுடன் விளங்கியதால் இந்த விமானத்திற்கு ஸ்ரீ விஜயகோடி விமானம் என்ற பெயர் ஏற்பட்டது. இங்கு உள்ள ஹிருத்தாபநாசினி என்ற புண்ணிய தீர்த்தத்தின் மகிமை என்னவென்று பார்ப்போம். ஹிருத் என்றால் ஹிருதயத்தில் உள்ள, தாப என்றால் தாபங்களை, நாசினி என்றால் போக்கக்கூடியது என்பது அர்த்தம். இந்த ஹிருத்தாப பாபநாசினி என்றும் சிலர் சொல்வார். ஏனெனில் இந்த தீர்த்தத்தில் நீராடினால் மனதால் நினைத்த பாபத்தையும் போக்கக்கூடிய வல்லமை உடையது என்று அர்த்தமாகும். மேலும் இதில் ஸ்நானம் செய்ய இயலாத வியாதியஸ்தர்கள் கண்ணால் தரிசித்தாலும், முதியவர் மற்றும் குழந்தைகள் அந்நீரை தொட்டு வணங்கினாலும், நல்ல உடல்நிலையில் உள்ளவர்கள் ஸ்நானம் செய்தாலும் 3 வகையானவர்களுக்கும் ஒரே பலனை தரக்கூடியது. பூர்வ ஜென்ம பாவம், இந்த ஜென்ம பாவம் மற்றும் கொடிய பாவங்கள் நிவர்த்தியாகிவிடும். இதில் 1 வருடம் தவறாமல் ஸ்நானம் செய்பவருக்கு இந்த பூலோகத்தில் அடைய நினைக்கும் அனைத்து செல்வங்களும் அடைந்து மோட்சத்தையும் அடைவர் என்பது உறுதி. மேலும் தட்சணை கொன்ற பாவத்தால் சிவபெருமானுக்கு ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷம் போக இந்த தீர்த்தத்தில் நீராடியதாக ஒரு வரலாறும் உள்ளது. மேலும் புரு என்னும் முனிவர் யாகத்தின் பலனாக பிறந்த ஸ்ரீ சாலிகோத்திர என்னும் முனிவர் இந்த புண்ணிய தீர்த்தத்தில் நீராடி 1 வருட காலம் தவம் செய்து வந்தார். தினமும் விருந்தாளி ஒருவருக்கு உணவிட்ட பின்பு உணவு உண்பவரான சாலிகோத்திர முனிவர் அதிதியாக யாராவது விருந்தாளி வருகிறாரா என ஒரு நாள் பார்த்தார். அப்பொழுது அதிதியாக பெருமாளே, அதாவது விருந்தாளியாக பெருமாளே வயோதிக வடிவில் வந்து உணவு பெற்றார். பசி தீரவில்லை என கூறி முனிவரின் பங்கையும் கேட்டு உண்டு பசியாறிய பின்பு உண்ட களைப்பு தீர எங்கே படுப்பது என முனிவரிடம் வினவினார்.
முனிவர் தன் ஆசிரமத்தை காட்டினார். அங்கே பெருமாள் சயனித்தார். படுக்க எவ்வுள் என்று கேட்டதால் ஊர் பெயர் எவ்வள்ளூர் என்றும் எவ்வுட்கிடந்தான் என்பதும் திருப்பெயராயிற்று. ஸ்ரீதேவி தாயார் வசுமதி என்னும் பெயரில் திலீப மகாராஜாவுக்கு பெண்ணாக அவதரித்து வாழ்ந்து வர வீரநாராயணன் என்னும் பெயருடன் வேட்டைக்கு சென்ற பெருமாள் தாயாரை மணந்ததாக தலவரலாறு கூறுகிறது. அதன் பின்னரே கிங்கிரு ஹாசன் என்ற பெருமாளின் பெயர் ஸ்ரீ வீரராக பெருமாளாக மாறிற்று என்பது வரலாறு ஆகும். இந்த புண்ணிய கஷேத்திரத்தை சென்று தரிசிப்பதால் நமக்கு கிடைக்கும் பலனுக்கு அளவில்லை. தையம்மாவாசை அன்று கங்கை முதலான சர்வ புண்ணிய தீர்த்தங்களும் இந்த கோவிலில் உள்ள புண்ணிய தீர்த்தத்தில் கலக்கிறபடியால் ஸ்ரீ நாரதர், வசிஷ்டர் மற்றும் பல ரிஷிகளும் இங்கு நீராடுவதாக ஐதீகம். ஸ்ரீமன் நாராயணனே நேரடியாக இந்த புண்ணிய தீர்த்தத்திற்கு தவம் செய்து கொண்டிருந்த பிரத்யும்ன மகாராஜன் என்பவருக்கு அருள்பாலித்த தினம் தையம்மாவாசை தினமாகும். எனவே இந்த புண்ணிய தீர்த்தத்தில் அன்றைய தினம் நீராடுபவருக்கு சர்வ பாவத்தினாலும் விடுதலை கிடைக்கும் என்பது உறுதி. மேலும் கொடிய பாவம், பிரம்மகத்தி தோஷம், அறிந்து அறியாமல் செய்த பாவம் முதலியன எல்லாம் தொலைய வேண்டுமானால் ஒரு முறையேனும் இந்த கோவிலுக்கு புண்ணிய தீர்த்தத்தில் நீராடி அல்லது தலையில் புரோட்சித்துக் கொண்டு ஸ்ரீ வீரராக பெருமாள் மற்றும் ஸ்ரீ கனகவல்லி தாயாரை தரிசித்தால் கிட்டுகிறது. இதை தவிர புத்திர பேறு, வேலை இல்லாதோருக்கு தகுந்த வேலை, செல்வ பிராப்தி மற்றும் மோட்ச பிராப்தி என சகல நன்மைகளையும் ஒரு சேர அளிக்கும் இந்த கோவிலுக்கு ஒரு முறையாவது தரிசிக்க வேண்டும் என அனைவரும் தங்களுடைய வாழ்க்கையின் பிரார்த்தனையாக கொள்ள வேண்டும். அனைவரும் சகல நலன்களும் வளங்களும் பெற வேண்டும் என ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை மனதார வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.